இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இதுக்கு பிறகு தான் பல திருப்பங்கள் வரும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மனோஜ் மாட்டினது இல்லை சின்னதாக முத்துக்கும் மீனாவுக்கும் இடையில பிரச்சனைகள் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா காதலும் பெருகிடுச்சு. முத்துக்கும் மீனாவும் ஆரம்பத்தில் இருந்த முத்து மீனாவே கிடையாது. மீனாவுக்கு முத்துவை ஒரு குடிகாரனாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க அவன் மனசில் ஃபுல்லாக. அதே மாதிரி முத்து மீனா மேலே இந்த கட்டாய கல்யாணம் பண்ணி இவரை என் தலையில் கட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் தான் இருந்தார். அது இப்போ கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பாண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதுக்கு சீக்கிரமாகவே அந்த சைடில் ஒரு நல்ல செய்தியாக அவங்க தான் முதல்ல ஜெயிக்க போகிறாங்க. பார்ட்டி சொன்ன அந்த ஒரு யார் ப்ரெக்னென்ட் ஆக போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி தோணுறவும் நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நடுவில் தான் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, விஜயாவுக்கு ஏன் முத்து மேலே இவ்வளோ காண்டு? இன்னைக்கு டீம் பிரிச்சும் போது கூட இவன் இருக்க டீமை நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து உடனே பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ தானே ஏதோ 3 பிள்ளையை பெத்த மாதிரி சொல்லிப்ப அப்படின்னாங்க. பெத்த மாதிரி சொல்லிப்போனா இப்போ பெக்கலே ஆகுங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு திடீர்னு வர ஆரம்பிக்குது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா 2 காரணங்கள் இருக்குது. முன்னாடி முத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. முத்துவும் மனோஜும் மனோஜ் செஞ்ச தப்புக்காக முத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார். அவரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சது அதுதான். அவரால் படிக்க முடியாமல் போனதுக்கு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதில் இப்போ மனோஜ் என்ன செஞ்சார் அப்படிங்கிறது ரிவீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னொன்று, முத்து விஜயாவுக்கு பிறந்த பையனே கிடையாது. நடுவில் அண்ணாமலைக்கு ஏதாச்சும் ஒரு காதலோ இல்லை அண்ணாமலைக்கு ஒரு நடுவில் வேற ஒரு உறவோ இருந்து அதுக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் முத்துவை வேறு வழி இல்லாமல் கூட்டு வச்சு இவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த உண்மை யாரும் சொல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கதை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு கோபத்தோட வெறுப்போட ஒரு பிள்ளை மேலே மட்டும் அம்மா ஏன் இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். ஒன்று பெரிய காரணமாக இருக்கணும், இல்லை அவங்க பிள்ளையாகவே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கேள்வியும் நமக்கு முக்கியமாக வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த ஊரில் இப்போ அதுக்கப்புறம் இந்த ப்ரௌன் மணி வந்தார். ப்ரௌன் மணி வந்ததுக்கப்புறமா மலேசியா மாமா சிக்குவார். ரோஹினிக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. அது நடக்கல. இப்போ அவரை பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. முத்துக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது. இது பின்னாடி ஒரு தடவை எங்கேயாச்சும் காம்பாங்க அந்த கசாப்பு கடையில் இவர் பார்த்த மாதிரி. அப்போ இங்கே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க போகிறாங்க. 2 நாள் இருந்து ஒரே விளையாட்டுகள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா அப்போ உண்மைகள் வெளியே வர்றதுக்கு விஜயாவுக்கும் முத்துவுக்கும் இடையில் என்ன தான் ஆச்சு, எதனால அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இவ்வளோ தூரம் ஒரு வெறுப்பும் ஒரு பெரிய பிரிவும் இருக்குது, அவங்க அம்மாவா இல்லையா அப்படிங்கிற கதை வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி வந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எதனால இப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் போக கதை வேறு மாதிரியும் போகலாம். என்ன அப்படின்னா மனோஜ் சரியில்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க விஜயா அப்படிங்கிறது கதையில் இன்னும் போக எண்டில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் முத்து மேலே இந்த அளவுக்கு விஜயா வெறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி முத்து விஜயாவோட பிள்ளையாகவே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இது மனோஜால தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா பின்னாடி போக விஜயாவும் மனசு மாதிரி விஜயா நல்லவங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை